நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 28/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 5 மாத அரியர்ஸ் 3 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 5 மாதங்களுக்கான அரியர் தொகை, அகவிலைப்படி பற்றி என்ன வகையான அறிவிப்புகள், என்ன வகையான கணக்கீடுகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய அமைச்சரவை அதிரடி முடிவை எடுத்தது. இதன் மூலமாக மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் தொகை அதிகரிப்பது மட்டுமின்றி ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் கிடைக்கும். அதேபோல் தற்போது தமிழகத்தில் மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட பின்னர் தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான 5 மாதங்களுக்கான அரியர் தொகை சேர்த்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த முடிவில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் விலைவாசி உயர்விலிருந்து குறிப்பிடத்தக்க நிம்மதியை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பின் மூலம் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் பெரும் பயனடைவார்கள். விலைவாசி உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிவாரணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகை தற்போதைய அடிப்படை ஓய்வூதியத்தில் 58% இருந்த அகவிலை நிவாரணம் இப்போது 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறி வரும் சூழலில் இந்த 2% உயர்வு ஓய்வூதியதாரர்களின் கையில் கூடுதல் பணப்புழக்கத்தை உறுதி செய்யும். இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்பதால் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது அவர் கூறியதாவது, அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 2% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் அரசு ஊழியர்களும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வின் மூலம் அரசிற்கு ஆண்டொன்றிற்கு 6,791 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த 2% அகவிலை நிவாரணம் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையில் நேரடி சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போது நிலவரப்படி 58% இருந்த நிவாரணம் அகவிலை நிவாரணம் 60% அதிகரிப்பதன் மூலம் ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களுடைய மாதாந்திர பென்ஷன் தொகையும் அதிகரிக்கக்கூடும். இது 7வது ஊதியக்குழுவின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை கொடுக்கும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தியதின் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட பின்னர் அகவிலைப்படி உயர்வு நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் ஜனவரி முதல் மே மாதத்திற்கான 5 மாதத்திற்கான நிலுவைத் தொகை சேர்த்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.